ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். வரகரிசி கட்லெட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம், ஹெல்தி ஸ்நாக் ஐட்டம். வரகரிசி உயிர் சத்துக்கள் நிறைந்த ஒரு சிறுதானியம், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சிறுதானியம் வரகரிசி. நார் சத்து அதுல நிறைய இருக்கு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம வரகரிசி கட்லெட் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்ப்போம். வரகரிசியை 6 மணி நேரம் ஊற வச்சு சாதமா வடிச்சு வச்சிருக்கேன். யூஸ்வலா நம்ம கட்லெட் செய்யறதுக்கு காய்கறிகளோட பைண்டிங் ஏஜென்ட்டா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்ப்போம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக இன்னைக்கு நான் வரகரிசி, வெந்த வரகரிசியை சேர்க்கிறேன். இதுல அதான் வித்தியாசம் இல்லை. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்தி ஸ்நாக்கா வரகரிசி சேர்றதுனால. வரகரிசியில பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு வரகரிசியில. அதனால தசைகளுக்கு, நம்ம தசைகள் வலுப்பெறதுக்கு வரகரிசி ரொம்ப முக்கியமானது. துருவிய கேரட், பீட்ரூட் வேணா பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கிய கேப்சிகம், கொடமிளகா வச்சிருக்கேன். பன்னீர் கொஞ்சம் உதுத்து வச்சிருக்கேன். பொடிசா நறுக்கிய கொத்தமல்லி, வெங்காயம். இது கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். கோதுமை மாவை யூஸ்வலா கட்லெட்டுக்கு கார்ன்ஃபிளவர், சோள மாவை அந்த ஸ்லரின்னு சொல்லிட்டு அதை முக்கிட்டு பிரெட் கிரம்ஸ்ல பரட்டுவாங்க. நான் கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சிருக்கேன். இது பிரெட்டை பவுடர் பண்ணி பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர், அவ்வளவுதான். இப்போ இந்த வெந்த வரகரிசியை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இதுல வெங்காயம் கொஞ்சம், உதுத்த பன்னீர், கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வாசனைக்கு. தேவையான உப்பு. சாதத்துல நான் உப்பு போட்டு வடிக்கல. இந்த வரகரிசி பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்க எந்த அரிசி வேணா பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது ஒரு வரகரிசியோ என்ன மில்லட் அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது வடிச்சு வச்சிருக்கோம், அது கொஞ்சம் மிஞ்சிருச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஈவினிங் அதை வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா மாத்திரலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்றேன்னா. கொஞ்சம் கரம் மசாலா தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நல்லா பசஞ்சுக்கலாம். சாதம் ஏற்கனவே வெந்ததுனால ஈஸியா அதெல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆயிடும். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பன்னீர்லாம் கட்டி இல்லாம நல்லா ஊத்துக்கிறேன். நல்லா பசஞ்சாச்சு. இப்போ கையை லேசா ஈரமாக்கிட்டு கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக இது ஒரு சின்ன உருண்டைகளாக பிடிச்சுப்போம். இந்த உருண்டையை ரொம்ப லேசா, ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டா வேண்டாம், லேசா இந்த மாதிரி இந்த கட்லெட் ஷேப்புக்கு இந்த சைஸுக்கு பண்ணி இதுலயே வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸு சாப் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இது வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஈவன் பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். இதை இதில் இந்த மில்லட்ஸ் சேர்த்துருக்கோங்கிறது சாப்பிட்டா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது.
இது நிறைய இந்த ஷேப்பர்ஸ்லாம் கடையில் கிடைக்குது, இந்த குக்கீஸோட ஷேப்பர்ஸ்லாம் ஹார்டின் ஷேப்ல, டைமண்ட் ஷேப்லலாம், அதெல்லாம் வச்சு கூட பண்ணினாக்க இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். இப்போ இந்த மாதிரி வட்டமாக தட்டின இந்த கட்லெட்டை வந்து இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்லரின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இதில் வந்து ஏன்னா இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம முக்கி எடுக்கும்போது அதில் அதை ஒட்டிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்லரி வந்து. அதனால் அதில் வந்து இதை முக்கி எடுத்து இப்படி எடுத்து வச்சுப்போம். இப்போ கோதுமை மாவில் முக்கின இந்த ஸ்லரியை பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு எல்லா பக்கமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா படுற மாதிரி. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரஸ்க் இருந்தால் ரஸ்கை கூட வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணலாம். நல்ல கோட் ஆகணும் எல்லா பக்கமும். ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர்லேயே வச்சு பண்ணிடலாம் அந்த கட்லெட்டை. 0 ஆயில் கட்லெட்டாக வேணும் ஏர் ஃப்ரையரில் வச்சிங்கனாக்க. இல்லை தோசைக்கல்லில் போயிடுச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு கூட பண்ணி சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம பொரிச்ச ஐட்டம் சாப்பிட போகிறோம், டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பொரிக்க போகிறதில்ல. உள்ளெல்லாம் ஏற்கனவே வந்து சாதம்லாம் வரகரிசிலாம் வெந்து தான் இருக்கு. காய்கறிகள் வந்து துருவி தான் போட்டிருக்கோம், அதனால டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதை இப்போ வானிலை அடுப்பில் வைப்போம். நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண வரகரிசி வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி தான் போட்டேன். அதோட கொஞ்சம் எல்லாம் நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம், கேரட், கேப்சிகம் எல்லாம் போட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு 15 கட்லெட் வர அளவுக்கு வந்திருக்கு, ஸ்டஃப் வந்திருக்கு எனக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப எந்த ரூல்ஸும் கிடையாது, இவ்வளோ தான் போடணும் அப்படின்ட்டு. வெஜிடபிள்ஸ் நிறையா போடனாலும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பைண்டிங் ஏஜென்ட் வந்து நம்மளோட சிறுதானிய சாதம் தான் வந்து பைண்டிங் ஏஜென்ட். இதில் இப்போ என்ன நல்ல சூடு வந்தாச்சு, நம்ம கட்லெட்டை போடுவோம். அதில் ஸோ பூரிக்கெல்லாம் நம்ம பொரிக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே முங்குற அளவுக்கு எண்ணெய் விடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சா போகிறோம். நல்லா பார்த்தாலே அந்த வெளியே கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது அந்த கோல்டன் ப்ரௌனில். எப்பவுமே இந்த பொரிக்கிற ஐட்டம்ஸ்லாம் எண்ணெய் நல்லா சூடு வரணும். நல்ல சூடு வந்து புகஞ்ச உடனே உள்ள அந்த என்ன ஐட்டம் பொரிக்கிறதுக்கு போடுறோமோ அதை போட்ட உடனே சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அது நிதானமாக உள்ள வேகும், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வேகலை, ஒரு பக்கம் தான் வெந்திருக்கு நல்லா.
ஸோ நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்தாச்சு. எடுத்துடலாம் வெளியில். இது நம்ம தோசைக்கல்ல போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசா கட்டிக்கலாம். ஏன்னாக்க சைட்லலாம் எண்ணெய் படாது நம்ம தோசைக்கல்ல வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது. ஸோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எதையாவது வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் தடவி இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக அதை தட்டிட்டு அதை தோசைக்கல்ல போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வரகரிசி கட்லெட் ரெடி, சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. இந்த கட்லெட்டை டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணாக்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும்.